இப்போ ஐவிஎஃப் பண்ணி கன்சீவ் ஆனவங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் இல்லை, குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு. அது எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தேவைப்படுது? இல்லாட்டி ஒரு குழந்தைன்னா தேவை, இல்லை ரெட்டை குழந்தைன்னா தேவை, இல்லாட்டி தொடர்ந்து நிறைய அபார்ஷன் ஆனவங்களுக்கு போடணுமா? அதை கொஞ்சம் மட்டும் சொல்லலாம் மேடம். நீங்களே அழகாக அதுக்கான விடையும் சொல்லிட்டீங்க. பெண்ணெண்ணத்துக்கெல்லாம் நாங்கள் போடணும். கர்ப்பப்பை வாய் வந்து வீக்காக இருந்தால் போடணும், இல்லை வீக் ஆகும்னா போடணும். இது 2 தான். ஸோ முன்னாடியே 2-3 தடவை அபார்ஷன் ஆகிடுச்சு. முக்கியமாக 3வது மாதத்துலேருந்து 5வது மாதம் அபார்ஷன் ஆனவங்க, ஃபஸ்ட்டு 1 மாதம் இன்னும் ஹார்ட் பீட்டே தெரியல, அதுக்குள்ளே அபார்ஷன் ஆனவங்கள நாங்கள் கணக்கில் எடுத்துக்கல. 3வது மாதத்துலேருந்து 5வது மாதத்துக்குள்ளே அபார்ஷன் ஆனவங்களுக்கு நம்ம கட்டாயம் அந்த கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்குது. 3வது மாதம் பார்க்கும்போது 2.5 சென்டிமீட்டர் நல்லா தான் இருக்கும். ஆனால் முன்னாடி நம்மளுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சுன்றதுனால இந்த தடவை முன்கூட்டியே தையல் போட்டு வச்சுக்கிறோம். குழந்தை நல்லா இருக்குது, என்டி ஸ்கேன் இல்லாத 3வது மாதம் ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கேன். அந்த ஸ்கேன் பார்த்து எந்த குறைகளும் இல்லை, குழந்தை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம தையல் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்க்கறது நல்லது. ஸோ ஹிஸ்ட்ரியில் முன்னாடி காலத்தில் அபார்ஷன் ஆயிருந்துச்சுனாலும் நம்ம போடுறோம். இன்னும் சில பேருக்கு இந்த தடவை ப்ரெக்னென்சியில் ரெட்டை குழந்தையாக நிற்கும். அப்போ முன்னாடி ஆயிடுமோ, நம்மளுக்கு திருப்பி அபார்ஷன் ஆகிடுமோன்றதுக்காக ஐவிஎஃப்பில் ரெட்டை குழந்தை வரவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் ரொம்ப பயந்து போட்டுக்க மாட்டேன்னுவாங்க, அப்போ நாங்கள் வற்புறுத்துறது கிடையாது. ஆனால் இது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதை போட்டோன்னா குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறது வந்து கணிச அளவில் நம்மளுக்கு கம்மியாகுது. ஸோ முன்னாடி அபார்ஷன் ஆயிருந்தாலோ, இல்லை ட்வின்ஸ் ப்ரெக்னென்சி ஆகிருந்தாலோ, இல்லை அன்னைக்கு ஒரே குழந்தை தான் இருக்குது ஆனால் கர்ப்பப்பை வாய் லென்த் வந்து 2.5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது, 2.5க்கு கம்மியாக இருக்குனாலும் நம்ம தையல் போடுறோம். ஸோ இந்த 3 இண்டிகேஷனுக்காக தான் மேஜராக நம்ம கர்ப்பப்பை வாயில் தையல் போடுறோம். இதுவும் டே கேர் ப்ரொசீஜர் தான். நேற்றுக்கு தான் ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப பயந்தாங்க கர்ப்பப்பை வாயில் தையல் போடுறதுக்கு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து, டாக்டர் எனக்கு ஒன்றுமே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வலியே இல்லையே அப்படின்னாங்க. ஏன்னா இது அடி வழியாக நம்ம தையல் போடுறோம், அந்த தையல் வெளியிலலாம் தெரியாது, அது போடுறது மயக்கத்தில் தான் போட போகிறோம். இதனால் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. ஆனால் டாக்டர்ஸ் நிறையாவும் அதை பண்ணிடக்கூடாது, தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு கட்டாயம் பண்ணணும். சிலவங்களுக்கு அந்த தையல் போடுற நேரத்துலையும் அபார்ஷன் ஆகிற மாதிரி நடந்திருக்கு என்னுடைய அனுபவத்தில். அது குறிப்பிட்ட பேஷண்ட்ஸுக்கு தான், அதனாலேயே சிலவங்க பயப்படுறாங்க. அது எப்போன்னா எமர்ஜென்சி சர்க்குலாஜ்னு சொல்லுவோம். கையில் போட வேண்டிய டைமு நம்மளுக்கு தெரியலை, அதனால் மிஸ் ஆகிடுது. கர்ப்பப்பை ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ்கிட்டே வருவாங்க. சில நேரங்களில் எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்களே சொல்லிவிடுவோம், அப்பா இது போட்டாலும் எங்களுக்கு எந்த அளவுக்கு நிற்கும்னு தெரியாதுப்பா அப்படின்னு. ஏன்னா கர்ப்பப்பை வாய் வழியாக பார்க்கும்போது அந்த பனிக்குடமே தெரியும், பனிக்குடம் குழந்தையோட கை காலெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகி வந்து எமர்ஜென்சியாக சொல்கிறோம், ரெஸ்கியூ சர்க்குலாஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் எப்படி அது ஏற்கனவே ஓப்பன் ஆகிடுச்சு, ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு, வலியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இதையும் எதுக்காக பண்ணுறோன்னா, ஒரு 10% அதனால் எங்களால் காப்பாற்ற முடியும்னா அந்த குழந்தையும் காப்பாற்றலாமேன்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த டாக்டர் தையல் போடுவாங்க. எங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 10 பேருக்கு ரெஸ்கியூ சர்க்குலாஜ் பண்ணியிருப்போம். ஆனால் அவள 5 பேருக்கு அடுத்த நாள் வலி வந்து போனாலும் ஒரு 5 பேர் அழகாக நிறமாசம் வரைக்கும் போயிருப்பாங்க. இது இல்லாமல் பெசரின்னு ஒரு ரிங் இருக்குது எங்ககிட்ட, அந்த பெசரியும் நாங்கள் வந்து அடியில் வழியாக வச்சு அதுக்கு பேக்கப்புக்கு சப்போர்ட்டும் வைப்போம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கரெக்டான டைமில் போகணும். இப்போ மாரடைப்பு வருது, மாரடைப்பு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போனால் காப்பாற்றிடலாம் இல்லையா, ரொம்ப முத்தி போய் வந்தால் நம்மளால் காப்பாற்ற முடியாது. அது மாதிரி இந்த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்கா அப்படின்றது ஸ்கேனில் பார்த்து 3வது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது, 4வது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது, 5வது மாதம் ஸ்கேன் பண்ணும்போது, ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அடி வழியாக ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை வாய் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்கிறோம். செக் பண்ணி அதில் எப்போ 2.5 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தாலும் நம்ம போய் தையல் போட்டுக்கிறது நல்லது. அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போனாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ப்ரிகாஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கிய மோஷன் போகக்கூடாது. சில நேரங்களில் மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையோ வாந்தி எடுக்கிறதுனாலையோ அவங்க ஒழுங்காக தண்ணி சாப்பிட முடியாது, கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலச்சிக்கல் இருக்கிறதுனால முக்கிய மோஷன் போகும்போது கர்ப்பப்பை வாய் வீக் ஆகிடுது. இல்லை அலர்ஜியாக இருக்கும், இரும்பிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு லைட்டாக இரும்புனா பிரச்சனை இல்லை, இரும்பல் தும்பல் ஜாஸ்தி ஒரு நாளைக்கு 10-20 தடவை வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுவும் கஷ்டம். இன்னும் ஒரு பெண்மணி எங்ககிட்ட எப்படி வந்தாங்கன்னா, அவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதே கிராவிட்டி அதே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. அந்த மாதிரி இல்லை வளைகாப்பு பண்ணுறோன்னு சொல்லி காலையில் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணி அவங்கள மத்தியானம் ஒரு 3-4 மணி வரைக்கும் உட்கார வச்சு அவங்களும் ரெஸ்ட் இல்லாமல் உட்காந்து அன்றைக்கி வந்து ஒரு எல்லாரையும் பார்க்குறாங்க, சந்தோஷமாயிடுறாங்க.
அன்னைக்கு வந்து எங்ககிட்ட அட்மிட் ஆகிற எமர்ஜென்சி ரெஸ்கியூ சர்க்குலர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காமல் கரெக்டாக இருந்தோன்னா எங்களுக்கு நிற மாதம் போய் ட்வின்ஸ் வந்து 2.5 கிலோவில் பிறந்த குழந்தைங்க அத்தனை பேர் இருக்காங்க. அந்த பெண்மணிகள்லாம் நாங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்களுக்கும் நல்லா இருக்குது.